சிஏஏ மற்றும் நீட் தேர்வு குறித்து மக்களிடம் தவறான தகவல்களை பரப்பி வரும் திமுகவிற்கு பாஜக கட்சியின் தேசிய நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் கண்டனம். ஊட்டியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்த சிஏஏ மற்றும் நீட் தேர்வை எதிர்த்து சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றிய திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக பாஜக கட்சியின் தேசிய சிறுபான்மை அணி செயலாளர் வேலூர் இப்ராஹிம் பங்கேற்று ஆர்ப்பாட்டத்தில் சிறப்புரையாற்றினார். மேலும் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் மத்திய அரசை குறை கூறுவதையே திமுக வழக்கமாக கொண்டுள்ளது. ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான என் முதல் கையெழுத்து என்று ஸ்டாலின் சொன்னார். எக்காலத்திலும் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. சிஏஏ மற்றும் நீட் தேர்வு குறித்து மக்களிடம் தவறான தகவலை பரப்பி பொய்ப்புரட்டு சொல்லும் திமுகவிற்கு கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. மாநிலத்தில் கடந்த ஆண்டில் 1.16 லட்சம் மாணவ மாணவியர் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். அரசு பள்ளியில் படித்த பல மாணவர்களின் மருத்துவம் கனவு நனவாகி உள்ளது. டில்லியில் பெண் காவலர் சஃபியா கொல்லப்பட்டதற்கு மத்திய அரசு காரணம் என திமுக அரசின் தூண்டுதல் வன்முறை பேச்சை கண்டிக்கிறோம். இந்த சம்பவத்திற்கு நாங்களும் கண்டனம் தெரிவித்துள்ளோம். உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறது எனும் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கவும் மத்திய அரசின் திட்டங்கள் சிறுபான்மை மக்களுக்கு சென்றடையவும் மத்திய அரசு துணை நிற்கும். இவ்வாறு வேலூர் இப்ராஹிம் பேசினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழகத்தை ஆளும் திமுக அரசிற்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர். இருக்கிறார் தமிழக முதல்வர். அது மட்டுமல்லாமல் மாணவர்களை ஊக்கப்படுத்தி தைரியப்படுத்தி உலக அளவிலே இந்திய மருத்துவர்களுடைய நிலை மேம்பட வேண்டும் என்பதற்காக நீட் தேர்வு முறையை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் அற்ப வாக்கு வங்கிக்காக ஏழை மாணவர்களின் உயிர்களை பலி கொடுக்க வைத்து பிணத்தின் மீது ஆட்சி செய்யக்கூடிய திமுக நேற்றைய தனுஷ் இறப்பு வரைக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஏனென்றால் மாணவர்களுடைய இறப்பிற்கு பணத்தை கொடுத்து ஊக்குவிப்பது என்பதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. நம்முடைய மாணவர்கள் தைரியமிக்கவர்கள், எத்தனை வலிமைமிக்க தேர்வுகளையும் சந்திக்கக்கூடியவர்கள். குறிப்பாக தமிழக மாணவர்கள் இந்திய அளவில் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள். அப்படிப்பட்ட தமிழக மாணவர்களை கோழைகளாக ஆக்கக்கூடிய ஒரு மனநிலை ஏற்படுத்தி நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் என்றால் இது முழுக்க முழுக்க மக்கள் விரோத அரசு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரசு. திமுக அரசு கொடுத்த வாக்குறுதிகளை இப்ப இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது போன்ற வன்முறை சக்திகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய திமுக அரசு தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்களை ஒடுக்க வேண்டும். இன்னும் குறிப்பாக இஸ்லாமிய மக்களை, கிறிஸ்தவ மக்களை வாக்கு வங்கிக்காக அவர்களை பலிகடாக ஆக்கக்கூடிய இந்த நிலையை பாரதிய ஜனதா கட்சி இனிமேலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. நாங்கள் இஸ்லாமியரிடத்தில் சொல்வோம், எங்களுடைய கிறிஸ்துவர்களிடத்தில் சொல்லுவோம், இருக்கிற உண்மை நிலையை சொல்லுவோம். சிஏஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு என்பதை அந்த சட்டத்தை வைத்தே புரிய வைப்போம். அது மட்டுமல்லாமல் இங்கு இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர்களும் தேசபக்தர்களாக பாரதிய ஜனதா கட்சியில் ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு மத்தியில் சாதி கிடையாது, எங்களுக்கு மத்தியில் மதம் கிடையாது, எங்களுக்கு மத்தியில் மொழி கிடையாது, எங்களுக்கு மத்தியில் இனம் கிடையாது. நாங்கள் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்வதற்கு பெருமைப்படுகிறோம். இதை மக்களுக்கு கொண்டு செல்வோம். பாரத தேசத்தை உலகின் வலிமை வாய்ந்த தேசமாக மாற்றுவதுதான் எங்களுடைய கட்சியின் கொள்கை, எங்களுடைய சித்தாந்தம் அதுதான். அதைத்தான் இந்துத்துவ சித்தாந்தம் போதிக்கிறது. இதை சொல்லுவோம். இந்த திராவிட சித்தாந்தத்தை, போலி சித்தாந்தத்தை முறையடிப்போம். அதுதான் எங்களுடைய எதிர்கால திட்டம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறோம். தமிழக மக்கள் புரிந்து கொண்டு வெகு விரைவில் இந்த திராவிட மாயையில் இருந்து வெளிவர வேண்டும் என்று ஊடகவியலாளர்களுக்கு முன்னால் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக திமுக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு வங்கிக்காக மத்திய அரசு இந்த தேசத்தின் நலனுக்காகவும் இந்திய இஸ்லாமியர்களின் பாதுகாப்புக்காகவும் கொண்டு வந்த சிஏஏ சட்டத்தை எதிர்த்து தமிழக முதல்வர் சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய மோசடியான செயல் என்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்லி வருகிறோம். அதேபோன்று விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்து வறுமையிலே சுரண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய்
தந்ததோடு மட்டுமல்லாமல் புதிய வேளாண் சட்டத்தின் மூலம் விவசாயிகளுடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு மகத்தான சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதை வேண்டுமென்றே எதிர்த்து மத்திய அரசின் மீது தமிழக மக்களுக்கு எப்படியாவது வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காக வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் தமிழக முதல்வர். அது மட்டுமல்லாமல் மாணவர்களை ஊக்கப்படுத்தி தைரிய